ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் 1 kg அளவுக்கு பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? அப்படி செய்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கிளியராக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம், உப்பு மஞ்சத்தூள் போட்டு. ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 50 கிராம், பூண்டு கொஞ்சம் கம்மியாக, இஞ்சி ஒரு 40 கிராம் கணக்கு வச்சுக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணி வச்சுட்டு 400 கிராம் வெங்காயம், ஒரு 350 கிராம் தக்காளி, ஒரு 20 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து, எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒரு 200 ml எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். நான் எப்போவுமே ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். வீட்டில் 4 பேர் அப்படின்றதுனால அரை கிலோ ரைஸே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நேற்று தம்பிக்கு 6th பர்த்டே, ஸோ அதுக்காக ஒரு 1 kg அளவுக்கு பிரியாணி செஞ்சு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும், எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா வாசனையாக வரும். உங்களுக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சுருங்க. வெங்காயம் தக்காளியே தண்ணி விட்டுருக்கோம். இப்போது 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு என்னென்ன மசாலா சேர்த்துருந்தேன்னு சொல்கிறேன். 5 ரூபா சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு பேக்கெட்டு. 5 ரூபா பிரியாணி மசாலா 2 பேக்கெட்டு. இது இல்லாமல் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்படியே வறுக்கலை எதுவுமே செய்யலை, அப்படியே பொடி பண்ணி வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய். அதனுடைய வாசனையே தனி தான். நம்ம என்னென்னா மசாலா கடையில் வாங்கி போட்டாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு பாருங்கள். பக்கத்து வீட்டிலேருந்து கேட்பாங்க, நீங்கள் சிக்கன் செய்கிறீங்களா, சிக்கன் பிரியாணியான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வாசனை வந்துடுச்சு. ஏன்னா என்னையும் கேட்டாங்க. நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா மல்லி, எந்த அளவுக்கு புதினா மல்லி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடும். புதினா மல்லி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு புதினா மல்லி எடுத்து வைங்க. கடைசியாக நம்ம மேலே போட்டு மூடும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இப்போது 1 kg ரைஸு, 1 kg சிக்கன் சேர்த்துக்கிறேன். ரைஸ் தண்ணியில் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நான் எடுத்தது இந்தியா கேட்டில் ரோசனா அப்படின்ற பிராண்டு, பிங்க் கலரில் இருக்கும், 120 ருபீஸு. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுவே தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த பிளேட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த அடி பிடிக்கிற வாசனையே வரக்கூடாது. சிக்கன் 20 பீஸ் கணக்கு பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு 10 ரூபா பேக்கெட் தயிர் ஃபுல்லாமே ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஏன் 20 பீஸ் கணக்கு பண்ணேன் அப்படின்னா, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் கணக்கு பண்ணேன். அப்புறம் ஒரு 10 பீசஸ் பசங்க சாப்பிடும்போது நம்ம இது பண்ண முடியாது இல்லையா, ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக 1 கிலோ 100 கிராம் கிட்டே இருந்துச்சு. ரைஸும் சேம் தான், 1 கிலோ 100 கிராம் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. நான் 1 கிலோ 100 கிராம் ரைஸ்க்கு இந்த சொம்பு ஊற்றுறேன் இல்லையா, 5 சொம்பு அளவுக்கு அதால் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது இதே அளவால் இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி கணக்கு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம கரெக்டாக அந்த தண்ணி வச்சுட்டு போட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுருவோம். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் நல்லா தலை கொதிச்சிருக்கோம். நம்ம இந்த டைமில் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். ஃபஸ்ட்டு டைம் நான் ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் செஞ்சு பர்ஃபெக்டாக பிரியாணி வந்துருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பி. பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1/2 kg மட்டும் சிக்கன் 65 போட்டிருந்தேன். இப்போ எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு ஒரு அரை லெமன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். தயிர் சேர்த்ததுனால நான் நிறைய லெமன் சேர்க்கலை. கொஞ்சோண்டு புதினா மல்லியை சேர்த்து பிளேட்டை போட்டு மூடிடுங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அரிசியுமா இந்த ஸ்டேஜில் இருக்கும். நல்லா வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கிளற வேண்டாம். திருப்பி பிளேட்டை போட்டுருங்க. போட்டுட்டு இன்னொரு பக்கம் தோசைக்கல்லை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் கிட்ட
ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், தண்ணி வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வெயிட்டான ஒரு இடிக்கல்லை தூக்கி மேலே வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா கமகமன் வாசனையோட உதிரியாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. சிக்கன் பீஸ் உடையலை, ரைஸும் உடையலை, குழையலை, அவ்வளோ டேஸ்டியாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு 10 பேருக்குனாலும் அழகாக மெஷர்மெண்ட் வச்சு செய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.